ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன்னைய சுதனும் உன்னேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அறிந்திருத்தல் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். தேவன் ஆபிரகாமை ஊர் என்ற பட்டணத்திலிருந்து அழைத்து விக்கிரக ஆராதனையும் தேவனை அறியாத மக்கள் மத்தியில் இருந்த இந்த ஆபிரகாமை தேவன் தாமே அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன வேளையில ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய வாழ்க்கையில அவருடைய வயதார் சென்ற காலத்திலே ஒரு அருமையான குமாரனை கொடுத்தார். ஆனா இப்பொழுது இந்த அருமையான குமாரனை பலியிடும்படியாக ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசித்த அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய முதிர் வயதில் பெற்ற இந்த அருமையான குமாரனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த சூழ்நிலையை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ளுமானால் நான் கேட்கும்படியான இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமாய் காணப்படும். அருமையானவர்களே, இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பொழுது என் கண்கள் கலங்கிற்று. தேவனுடைய அன்பை குறித்து நான் உணர்ந்த பொழுது என்னுடைய இருதயமான உண்மையான நிகழ்ந்தது. இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய உள்ளமும் கூட இந்த நாளில் அவிதமாக நிகழும் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் இவ்விதமாய் ஆபிரகாமை சோதித்தான் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையில தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவத்தினாலும் பிசாசினாலும் சோதிக்கப்படும்படியான காரியங்கள் உண்டு. யாக்கோபில நாம் பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கும்படியான காரியங்களும் உண்டு. நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் தேவன் அனுமதிக்கும்படியான காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் இவ்விதமான சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறவர்களும் உண்டு. இவ்விதமான சோதனைகளின் காரியங்கள் வித்தியாசமானவைகள். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாமை தேவன் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சோதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் சோதனைகளானது உண்டு என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சோதனை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆனால் வெற்றியுள்ள சோதனை மத்தியில ஒரு ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வேறு வாக்கு பண்ணியிருக்கிறது. ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையானது உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல பேதுருவானவர் சோதிக்கப்பட்ட அந்த ஆதி திருச்சபை மக்களுக்கு இவ்விதமாக எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமில் உபத்திரம் வந்த பொழுது பல இடங்களில சிதறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் சிதறி போன அந்த மக்களுக்கு அவர் இவ்விதமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தில், இயேசுவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா,
ஆபிரகாம் தாழ்மையாய் சொன்னான், இதோ அடியேன். ஆண்டவரே, உம்முடைய அடிமை, என்னுடைய வாழ்க்கையில உமக்கென்று என்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதன், உம்முடைய சித்தத்தையே நிறைவேற்ற முடியாத ஒரு மனிதன் நான். இதோ உம்முடைய கரங்களை என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அருமையான கரங்களில் என்னை ஒப்புவித்த ஒரு மனிதன் நான். இதோ அடியேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் சொன்னார், உன் புத்திரனும் ஒரே சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. இந்த இடத்துல தேவன் சொன்னார், நீ அருமையாய் நேசிக்கும்படியான ஈசாக்கு, உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன். வயதான நாட்களில் பெரிதான ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்பார்ப்போடு கொடுக்கப்பட்ட குமாரனாகிய இந்த ஈசாக்கை நீ மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பெருமையான பலியாய் மாத்திரமல்ல, தகன பலியாய் பலியிடு என்று சொல்லப்படுகிறது. ஓ, தகன பலி அவனை பலியிடுகிறதை காட்டிலும் முற்றிலுமாக எரித்து முற்றிலுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும்படியான ஒரு எதிர்பார்ப்புகள். அருமையானவர்களே, ஆபிரகாம் இவ்விதமான வேளையில் அவருடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? என் தேவனுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் சரி, எதை நடப்பித்தாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில நன்மைக்காக செய்கிறவர் அவர். அவர் தம்முடைய சர்வ ஞானத்தை கொண்டு செயல்படுகிற உன்னதமான கர்த்தர். அவருடைய வாழ்க்கையில தீங்கே ஒன்றும் செய்ய மாட்டார். அருமையான சகோதரி, சரி, உடைய வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு தீங்கு செய்தார் என்ற விதமாக இந்த நாட்களில எண்ணத்தை கொண்டிருக்கிறையா? அவ்விதமான உணர்வுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் அதை நீ உடனடியாக நீக்கி போடு. தேவனிடத்தில் மன்னித்து கேள். கர்த்தாவே, உம்மை குறித்து சந்தேகித்த அந்த பாவத்தை எனக்கு மன்னித்தருளும். இந்த தேவன் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னையே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிற தேவன். ஆபிரகாம் கலங்கி நிற்கவில்லை. ஒரு மனிதனாய் அவருடைய உள்ளத்தில் கலக்கங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனால் அந்த கலக்கங்கள் அவருடைய செயலை பாதிக்கவில்லை. அந்த கலக்கங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை தடை செய்ய முடியவில்லை. அந்த கலக்கமானவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதில் அங்கே தடையாய் காணப்படவில்லை. 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் அதிகாலை
கழுதையின் மேல் சேணம் கட்டி தகன பலிக்கு கட்டைகளை விளக்கு கொண்டு புறப்பட்டு விட்டான். 3 நாள் பிரயாணமானது அவன் செல்ல வேண்டியதாக இருந்தது. 4வது வசனத்தில் 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். சாராளுக்கும் இதை அவன் அறிவிக்கவில்லை. ஒருவேளை சாராளின் பலம், அவருடைய விசுவாசமானது இந்த அளவுக்கு நிலைநிற்கும் என்று எதிர்பார்க்காததுனால அவன் இந்த காரியம்
முழுமையாய் ஒப்புக் கொடுத்தான். ஏன் இவ்விதமாக அவன் ஒப்புக் கொடுக்கும்படியான அந்த வாழ்க்கையின் பெரிய ரகசியம் என்ன? அந்த 18வது வசனத்துல ஈசாக்கினிடத்திலும் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. It was said. ஈசாக்கினிடத்திலும் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை அமிழ்தமாக விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் தேவை. இந்த உன்னத தேவ சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவனை அறிந்து கொள்வது எதன் மூலமாய்? இந்த வேத வசனங்களை படிப்பதன் மூலமாய், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாய், இந்த தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொள்வதன் மூலமாய் உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் வளர முடியும். கேள்வியினாலே விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை வாசி, தேவனுடைய வார்த்தையை தியானி, தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள். இது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு இவ்விதமான சோதனை மேல நம்புதமாய் அமைந்திருந்தது என்ன? உன் சந்ததி விளங்கும் என்று தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் உறுதியாய் பற்றிக் கொண்டான். ஆகவே இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? 18வது வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, மரித்தோரிலிருந்தும் எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை பொய்த்து போக செய்ய மாட்டார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிராகரிக்க மாட்டார். தேவன் இவ்விதமான கர்த்தராமே மரித்தோரிலிருந்தும் எழும்ப வல்லவராக இருக்கிறார் என்று அவன் விசுவாசத்தோட 19வது வசனத்தில் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான சோதனையாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள். தேவனுடைய வார்த்தையை நீ அண்டிக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் சோதனையை மேற்கொள்ளும்படியாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம். இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு உனக்குள்ளாய் ஏற்படுகிற சந்தேகங்கள், உனக்குள்ளாய் ஏற்படுகிற பயங்களை நீ சந்திக்க முடியும். இந்த ஆவியின் பட்டயம் இல்லாதபடிக்கு சாத்தானை நீ மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள். நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான இந்த சோதனை நேரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரே மனதாய் முன்னேறி செல்லுகிறான். ஒரே சிந்தையாய் அவன் முன்னேறி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்காக கேட்கிறான் 7வது வசனத்தில். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவனின் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பார்த்து, என் மகனே, இதோ இருக்கிறேன். என் மகனே, என்னுடைய நேசத்திற்குரிய மகனே, நான் இருக்கிறேன். ஓ, அவன் எந்த அளவுக்கு இந்த நேரத்தில் அவன் கண்ணீர் சிந்தினதாய் பார்க்கவில்லை. அவனுடைய உள்ளத்தில் தின சிந்தையோடு கூட போகிறான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகவலை காட்டுக்குட்டி எங்கே? நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, ஆனால் நீ தகன பலியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, ஆட்டுக்குட்டி எங்கே? என் தகப்பனே, ஆட்டுக்குட்டி இல்லாதபடிக்கு நீ எப்படி தகன பலியிட முடியும்? 8வது வசனத்தில் அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் ஓடி போய் ஈசாக்கின் இடத்திலே கேட்ட பொழுது அதே தகப்பன் சொன்ன காரியத்தை அவன் அங்கீகரித்து பெற்று ஏற்றுக்கொண்டான். அவர்கள் நெருக்கமாய் வந்து விட்டார்கள். பலியிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தன்னுடைய சொந்த குமாரனை பலியாய் செலுத்த முடியாத நேரமானது. ஒவ்வொரு வினாடியும் துடிப்பும் அங்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கு நடக்கிற காரியத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்தில் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். They came to
ஒன்றுமறியாத தேவகுமாரன் பலிபீடத்தின் மேல் பலியாய் கிடத்தப்பட்டார். ஏறக்குறைய அநேக ஆண்டுகளுக்கு பின்பாய் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அஞ்ஞானவர்களே, இவ்விதமாக ஆபிரகாம் தன்னுடைய கைகளை உயர்த்தின பொழுது இங்கே நடக்கும்படியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஓ, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நோக்கி பார்த்த தேவன், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை நோக்கி பார்த்த தேவன், ஆபிரகாமுடைய ஒப்புக்கொடுத்தலை பார்த்த தேவன், அங்கே 14வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் எப்பொழுதும் இது வழியே என்று தான் சொன்னான். ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஒரே சுதன் என்றும் மாறாமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஓ, ஈசாக்கை பலி செலுத்த வேண்டாம் என்று சொன்ன இந்த பிதாவானவர், ஈசாக்கை பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சொன்ன இந்த தேவன் தாமே வேறு
4வது அதிகாரத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பது. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த நாளிலும் கூட வாழ்க்கை புயலில் அமைதி என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை நாம் வாசித்த இந்த பகுதியின் மூலமாய் உங்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம், வாருங்கள். படகோ மிக சிறியது, கடலோ மிக பெரியது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அக்கறைக்கு போவோம், வாருங்கள். அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது அக்கறைக்கு போகும்படியான ஒன்று. இந்த உலகமானது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையில ஒரு இடம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில அக்கறைக்கு போகும்படியாக அழைக்கும்படியான அழைப்பானது எப்பொழுதும் உண்டு. படகு மிக சிறியது, கடலோ மிக பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாழக்கூடியான இந்த வாழ்க்கையின் சரீரம், நம்முடைய பலம், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, மற்ற எல்லாமே மிக சிறியது. கடலோ பரந்த ஒன்று. அருமையானவர்களே, வாழ்க்கையின் பயணமானது சிறிய படகுல நாம் செய்கிறோம். ஆனாலும் கூட நாம் பிரயாணம் செய்யும்படியான இந்த கடலோ விரிந்திருக்கிறது. வாழ்க்கையில் சந்திக்கிற பல நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு அளவல்ல. விரிந்து கிடக்கிற கடலை போல நம்முடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், சோதனைகள், பலவிதமான
அந்த காற்றில் கூட சாதாரணமான காற்று அல்ல, சுழல் காற்று என்று பார்க்கிறோம். இந்த சுழல் காற்று என்பது கடலில் ஏற்படுகிற பயங்கரமான அபாயமான ஒரு நிலையாய் காணலாம். ஒரு அபாயமான ஒரு காரியத்தை உண்டு பண்ணும்படியான அழிவு உண்டு பண்ணும்படியான காற்று இந்த சுழல் காற்று. வெறுமையான காற்றாக அல்ல, அந்த கடலை அந்த கடலிலே அந்த படகை முற்றிலுமாக சுழற்றி அது முற்றிலுமாக வீழ்த்தக்கூடிய அபாயமுள்ள ஒரு காற்றாக இருக்கிறது. பலத்த சுழல் காற்று. ஒரு ஆரம்பிக்கும் பொழுது அதுமாய் அவர்கள் அதை சந்திக்கவில்லை. அவர்கள் பிரயாணப்படும் பொழுது நான்கு விதமான திடீரென்று எதிர்பாராத நிலையில் விதமான காரியங்கள் வருகிறது. புயல் பொதுவாக கடல்களில் இவ்விதமான எதிர்பாராத பலத்த சுழல் காற்றானது வருவது இயற்கையான ஒன்று. வாழ்க்கை விட விதமாகத்தான் உடைய வாழ்க்கையை அமைதியாய் போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் திடீரென்று பலத்த சுழல் காற்றை போன்ற பிரச்சனை, பலத்த சுழல் காற்றை போல அநேக சமயங்களில் உடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல நெருக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள் அது எந்த அளவுக்கு ஏற்படுகிறது என்றால் படகு முற்றிலுமாக நிரம்பி முழுகி போகத்தக்கதான அளவில் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஒருவேளை அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் விதமான சூழ்நிலைகளில் கடந்து போகும் பொழுது அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லத்தக்கதான அளவில் உன்னுடைய படகானது முற்றிலுமாக நிரம்பி முழுகிவிடும்படியான அளவில் விட காணப்பட முடியாததாய் ஒன்றாக இருக்கக்கூடும். அலைகள் அதோடு விட மோதி அந்த படகானது சுழன்று நீங்க ஒருவேளை அந்த படகுல இருந்தீர்களானால் உங்களுடைய நிலை குறித்து யோசித்து பாருங்க. எந்த ஒரு மனிதனும் இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிய படகு அந்த பெரிய கடலில் பிரயாணம் பண்ணுகிற வேளையில காற்று முற்றிலுமாக சுழற்றி அலைகள் மோதி அதை முற்றிலுமாக முழுகடிக்கும்படியான நிலைக்குள்ளாய் கொண்டு சென்றது. அது எந்த நேரத்தில் எவ்விதமாய் முழுகுவோம் என்பதை குறித்து அறியாதபடிக்கு சீஷர்கள் அங்கு பயந்திருக்கிறார்கள், கலங்குகிறார்கள். ஏறக்குறைய சொல்லப்போனா இந்த சீஷர்கள் ஏற்கனவே கடலில் அனுபவம் உள்ளவர்கள். ஆனாலும் கூட அவர்களும் பயந்து நடுங்கத்தக்கதான அளவில் இது மிக பயங்கரமானதாக இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 38வது வசனத்தில் பார்க்கிறோம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். ஓய்விதமான நெருக்கமான பலத்த காற்றின் மத்தியிலே அலைகளானது அங்கே படவை மோதிக்கொண்டிருந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். எப்படி அவரால் இருக்க முடிந்தது? அருமையானவர்களே, இந்த இடத்துல தேவன் இந்த சூழ்நிலையில் கூட அசராதவராய் காணப்பட்டார். ஏன்? அவர் சர்வ வல்லமையுள்ள சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். அவர் அறியாதபடிக்கு கடலும் கொந்தளிக்க முடியாது, சுழல் காற்று விளங்க முடியாது. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அறியாதபடிக்கு நேரிடுகிறது ஒன்றுமில்லை, அவர் அறியாதபடிக்கு ஒன்றும் நடைபெறவும் முடியாது. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 35வது வசனத்தில் சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை நாம் வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர். இவர் யார்? அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற தேவன். அவரே இதை செய்ய வல்லவரும் அவருடைய சித்தமில்லாதபடிக்கு நடைபெறுகிற ஒரு காரியம் இல்லை. இந்த உலகத்தில் அவருடைய சித்தமில்லாதபடிக்கு ஒரு சிறிய அனுபவம் அசையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னார், உங்கள் தலையில முடியலாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும்படியாக உன்னுடைய படகு முழுகி போகத்தக்கதாக போராட்டங்கள், நெருக்கங்கள் நேரிட்டிருக்குமானால் அவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு இது நேரிடவில்லை. அவருடைய சித்தமில்லாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இது அனுமதிக்கப்படவில்லை. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவர், சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிடுகிற தேவன்.
39வது வசனத்தில் அவர் எழுந்து ஆண்டவராகிய இயேசு எழுந்தார். வேற ஒருவருமே சொல்லவில்லை, அவர் எழுந்தார். அருமையான சகோதரரே, உடைய வாழ்க்கையில் அவர் எழுந்து செயல்படும்படியான வேலை உண்டு. அவர் எப்பொழுதும் நித்திரையாயிருக்கிற தேவன் அல்ல, அவர் எழுதுகிற தேவன், அவர் எழுந்து செயல்படுகிற தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் எழுந்து செயல்படுகிற வேலை உண்டு. அந்த வேலை மட்டுமாக நீ காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் புயல் மத்தியிலும் அமிதமாக அவர் எழுந்து செயல்படும்படியான வேலை உண்டு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். ஓ தேவனாகிய கர்த்தர், அமிதமான அலைகளின் மத்தியிலே அங்கே கடலானது முற்றிலுமாக கொந்தளித்து சுழல் காற்றினால படகுகளானது சுழன்று கொண்டிருக்கிறவர்கள தேவகுமாரன் எழுந்திருக்கிறார். இந்த உலகத்தின் புயல்கள், உன்னுடைய வாழ்க்கையின் புயல்கள், உன்னுடைய வாழ்க்கையினுடைய அலைகள் மத்தியில அவர் எழுவாரானால் அதனுடைய காரியம் முற்றிலுமாக மாறிவிடும். அவர் எழுந்து அங்கே வார்த்தையை பேசுவாரானால் அவைகள் முற்றிலுமாக மாறிவிடும். அவர் சொன்னால் இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு! இவ்வளவு பயங்கரமான சுழல் காற்றினால கடலானது கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த நிலையில படகு அப்படியே சுழன்று கொண்டிருந்த அந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு எழுந்து அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவுடனே காற்று நின்று போயிற்று. It stopped abruptly. முற்றிலுமாக நின்று போயிற்று. எப்படி ஆகும்? இவர் தேவகுமாரன், கடலையும் காற்றையும் ஆளுகை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் நடப்பிக்கிறவர். காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There was a great serenity. ஓ, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அருமையான சகோதரி சொல்லிய வாழ்க்கையின் புயலிடத்தில் தேவன் எழுமட்டுமாய் நீ காத்திரு. காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதல் என்று சொல்லவில்லை, மிகுந்த அமைதலானது உண்டாயிற்று. அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையின் புயலின் மத்தியில தேவன் எழுந்திருக்கும்படியான வேளையானது வருகிற வேளையில அது முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை குறித்து நீ அறிந்து கொள்ளக்கூடும். புயலானது முற்றிலுமாக அமர்ந்து படகு அமைதியாய் நடந்து சென்றது. உன்னுடைய வாழ்க்கையில் புயலின் வேளையில், உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான அலைகளின் வேளையில் தேவனை நோக்கி காத்திரு. தேவனை காத்திரு. நீ அலைமோதாத, அவிசுவாசமான வார்த்தைகளை அள்ளிப்பட்டிருக்காத, அவிசுவாசத்தினால உன்னுடைய வாழ்க்கையில முழுகி விடாத. ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? விசுவாசம் இல்லாத இடத்துல பயம் ஆட்கொள்ளும். விசுவாசம் எங்கே இல்லையோ அங்கே பயமானது உன்னை ஆட்கொள்ளும். விசுவாசம் எங்கே இல்லையோ அங்குடைய வாழ்க்கையில பயத்தினால நீ பீடிக்கப்படுவாய். விசுவாசம் எங்கே இல்லையோ உடைய வாழ்க்கையில பயத்தினால நீ அழைக்கழிக்கப்படுவாய். ஆண்டவராகிய இயேசு கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? அவர்கள் மிகவும் பயந்து, 41வது வசனம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு
வாழ்க்கையின் போராட்டத்தின் மத்தியில, உடைய வாழ்க்கையின் நெருக்கத்தின் மத்தியில கர்த்தருக்காக நீ காத்திரு. அது தாமதித்தாலும் வரும். தேவன் மறைந்திருக்கிறவர் அல்ல, தேவன் மறைந்து போனவர் அல்ல, அவர் மறைந்து போனவர் அல்ல, அவர்களோடு செயல்படாத ஜீவனற்றவர் அல்ல. அவர் ஒரு நோக்கத்தோடு தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறவர். அவர் நோக்கத்தோடு செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இது சங்கீதக்காரனை போல உடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சொல்லக்கூடும். உடைய வாழ்க்கையில அவ்வளவு புயலின் மத்தியில, அது சோர்வின் மத்தியில நிச்சயமாய் இவ்விதமாக சொல்லக்கூடும். அவர் தாமே இஸ்ரவேல், என் காலை உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை மத்தியில அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிறார். அவர் செயல்படாதவராக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 6வது வசனத்துல பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. 7வது வசனத்துல கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8வது வசனத்துல கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உடைய வாழ்க்கையின் அமைதி ஏதோ சிறுகுறுகிய காலத்துக்கு நின்று விடாது. உடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கும்படியான அமைதி, உடைய வாழ்க்கையில தேவன் அங்கு நிறைவேற்றும்படியான இந்த சமாதானமானது உடைய வாழ்க்கையில தொடர்ந்து காணப்படுகிற ஒரு அமைதியாய் காணப்படும். இவர் சர்வ-ஆதிபத்தியத்தின் தேவன், வாழ்க்கையின் புயலில் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர், வாழ்க்கையின் புயலில் அமைதியை கட்டளையிடுகிறவர். அமிதமான ஒரு தேவனாக நீர் அவர் அறிந்திருக்கிறார். உடைய வாழ்க்கையின் புயலின் மத்தியில அவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படியான ஜீவனுள்ள தேவனாய் அவர் இன்றைக்கும் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். 120வது சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அருமையானவர்களே, நெருக்கத்தின் மத்தியில நீ அங்கலாய்க்காத, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நெருக்கமானது உடைய வாழ்க்கையில விசாலமாக்கப்படும். நெருக்கத்தின் பாதையில தேவனுடைய வாழ்க்கையில உனக்கு வழியை உண்டாக்கி வழிநடத்தி செல்லுகிறவராய் காணப்படுவார். உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய பலப்படுத்துகிறவராய் காணப்படுவார். ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்பதில் நீ ஒரு காலம் பின்வாங்காத. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, தன்மையான வேலைக்காக துதிக்கிறோம். புயலின் மத்தியில் அமைதியை கட்டளையிடுகிற ஜீவனுள்ள கர்த்தர், உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தை தான் மெய்யான தேவனுடைய வெளிச்சத்தினால எங்களுடைய வாழ்க்கையானது பிரகாசிக்கப்பட, வாழ்க்கையின் இக்கட்டின் வேளையிலும் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியான ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். கலங்கி போகிற அவிசுவாசத்துக்குரிய மக்களாக அல்ல, விசுவாசத்தின் வீரர்களாய் தேவன் தன்னுடைய வார்த்தையின்படியாய் செயல்படும்படியான செயல்பாட்டுக்கு காத்திருக்கிறார். அதை தாமதித்தால் வரும் என்ற நிச்சயத்தோடு கூட தேவனுடைய விடுதலைக்காய் காத்திருக்க உதவி செய்யும். நீர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. ஆகவே என் காலையில் தள்ளாடப்பட்டீர். என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. இந்த விசுவாசத்தை தான் கர்த்தருனை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு உடைய வாழ்க்கையில கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.